கண்டிப்பாக. அதாவது வேளாங்கண்ணியிலிருந்து 180 கோடி ரூபாய் மதிப்பிலான அசீஸ் என்ற ஒரு போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ள ஒரு சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அஜித், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனை அடுத்து பூக்கார தெருவில் உள்ள வேளாங்கண்ணி பூக்கார தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் பூபதி தலைமையிலான அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விடுதியில் தங்கியிருந்த மேற்கு வங்காள மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் கியாபாரு பகுதியைச் சேர்ந்த தில்குமார் தாபா மங்கர் கவாஸ்கர் ஆகிய இருவர் கியூ பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து அசீஸ் என்ற ஒரு போதைப் பொருள் ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்ல அங்கிருந்து இலங்கைக்கு ராமேஸ்வரம் கொண்டு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்ல இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதற்காக மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து காரில் ரகசிய அறை அமைத்து போதைப் பொருள் கடத்தி வந்துள்ளது. அதிக தூரம் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட அசதி காரணமாக வேளாங்கண்ணியில் ஒரு தனியார் விடுதியில் அவங்க தங்கி வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இன்று காலை ராமேஸ்வரத்திற்கு போதைப் பொருளை கொண்டு சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருந்த 75 கிலோ அசீஸ் போதைப் பொருள் கியூ பிரிவு போலீசார் கைப்பற்றுள்ளனர். இந்த போதைப் பொருள் ஹெராயின் கலந்து பிரவுன் சுகராக தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கைப்பற்றப்பட்ட இந்த அசீஸ் போதைப் பொருள் சர்வதேச சந்தையில் 180 கோடி ரூபாய் மதிப்பு எனவும் இந்திய சந்தையில் 3 கோடி 75 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கியூ பிரிவு போலீசார் தற்போது ஒப்படைத்துள்ளார்கள்.